கடல் துவண்டே போனாலும் அஞ்ச மாட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோகோ விலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஃப்னாவில் நிற்கிறோம். ஜஃப்னாவில் ஏன் நிற்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வவுனியா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருப்பேன். அதே போல் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறேன். இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 6:02. இப்போ வந்தீங்கன்னா 6:02 சரியாக நான் ஒரு 9 மணி போல் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன். அடுத்த ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட் 9 மணி போல் போவேன். அடுத்த நான் விடிய 6 மணி வரைக்கும் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டே பண்ண போகிறேன். ஜஃப்னாவில் என்ன நடக்குவது இல்லை, ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் ஸ்டே பண்ண போகிறோம். எப்படி இருக்கும் போலீஸ் பிடிக்காத வரைக்கும் சந்தோஷம். மறக்காமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் விட்டிங்கன்னா நான் போடுற அவ்வளோ வீடியோ உங்களுக்கு வரும். ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கோம். ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம். ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நிற்கிறோம். இதுதான் ஜஃப்னா சிடி பஸ் ஸ்டாண்ட். ஜஃப்னாவில் வந்து 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்தியா சைட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா சிடி பஸ் ஸ்டாண்ட். உள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சரியாக 8 மணி. பார்த்துருப்பீங்க, போலீஸாக பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இப்போ என்னத்துக்கு நிற்கிற, நைட்டில் வந்து நிற்கும் போது என்னத்துக்கு நிற்கிற, எதுக்கு நிற்கிறேன்னு கேட்பாங்க தானே. பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட் வர்ற சைடு, இதுவும் வர்ற சைடு, அங்கே சைடும் வர்ற சைடு. அப்படியே இஞ்சர் சைடாக பார்த்தீங்கன்னா கடைகள். இது நைட்டில் பூட்டி இருக்குது கடைகள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15 தானே. 8:15 பூட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அதில் சுமண்டர் அந்த கடையை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் திறந்துருக்கும் அந்த கடை ஜஃப்னாவில். வவுனியா வீடியோ பார்த்தாக்கள் வாங்கியிருக்கும். வவுனியாலையும் ஒரு கடை இருக்குது, நைட் ஃபுல்லாக திறந்துருக்கும். இப்போ என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டு இருக்கு. இந்த கடையெல்லாம் பகலில் திறந்துருக்குங்க. இது கச்சான் கடை, நகை கடை, இந்த சும்மா கில்ட்டு நகை விற்கிற இடங்கள். இது இந்த கடை வந்து நைட் கடை, நைட் ஃபுல்லாக திறந்துருக்கும். நீங்கள் ஜஃப்னாவில் வந்து இறங்கினீங்கன்னா சாப்பிட டீ குடிக்கிறாங்களோ இன்னும் சரி, இந்த கடையில் நைட் ஃபுல்லாக திறந்துருக்கும். நல்ல மழை பெய்யுது ஜஃப்னாவில் மழை பெஞ்சு போஞ்சிட்டு திருப்பி இந்த தூரிட்டு நிற்கிது. பார்ப்போம். ஜஃப்னா பஸ்ஸுகள் வர்ற வாசல். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகியும் 8 மணி 8:30 ஆகுது. பார்த்தீங்கன்னா ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் சனாத்து அங்கே 1 2 3 இருக்கிற இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சரியான மழை ஜஃப்னாவில் வந்து. இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நாளைக்கு விடிய வரைக்கும் 6 மணி வரைக்கும் இதே பஸ் ஸ்டாண்டில் உள்ளே போயிருக்க போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. என்ன நடந்தாலும் நிற்கிறதா. ஏன்னா வவுனியா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதே மாதிரி ஜஃப்னாலே முடிக்கணும். என்ன ஒரு பிரச்சனைடா, போலீஸ் வந்து நம்மளை ஏதாவது நோண்டாமல் இருந்தால் சரி, என்ன வந்து ஏன் இதில் நிற்கிற அப்படின்னு கலைப்பாங்க. அப்படி கலைக்காமல் இருந்தால் நைட் ஃபுல்லாக நிற்கிறதா. ஜஃப்னால் சரியான மழை. ஐயா பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான மழை. இப்போ வந்து டைம் வந்து சரியாக 9:50 ஆகிட்டு. நாங்கள் வந்தது 8 மணி போல் வந்துடுறாங்க. 9:45 ஆகிட்டு. ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஆட்டோ பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஆட்டோ எந்த டைம் பிடிச்சிக்கலாம். இது 24 மணி நேரம் ஆட்டோ வந்துட்டு இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிடி பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே இந்த இடம். அதே ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் ஏற போகிறீங்கன்னா இந்த ஆட்டோக்கு அங்காள சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அங்காள ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு மிச்சம் பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைகிற பாடில்லை. ஆட்கள் போக ஆட்கள் வந்து கொண்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே சைடில் ஆட்கள் இல்லை. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:30 ஆட்களும் குறைஞ்சிட்டு இருக்குது. அடுத்து இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் ஸ்டே பண்ணணுன்றதுக்காக நான் வவுனியாவில் வரையில் நான் இப்போ வேறொரு அலுவலாக வந்ததால் அப்படியே சரி வந்ததோட வவுனியா பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக. அதே போல் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுவேன் நினச்சேன். அதே போல் இன்றைக்கு வந்து இருந்தாச்சு. நாளைக்கு 6 மணி வரைக்கும் முழிச்சே இருக்க போகிறேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டில் அப்படி இல்லை. ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னது பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிக்கடி திரிகிறாங்க. இப்போ என்னத்துக்கு இருக்குது எது இருக்குன்னு சொல்லி கேட்குற அந்த ஒரு பயமாக இருக்குது. பார்ப்போம். அப்படி 1 2 இல்லாட்டி 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக நிற்கிறதா, விடிய 6 மணி வரைக்கும் நிற்கிறதா முடிச்சு. சரி, அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறீங்க அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே. சரியா டைம் பார்த்தீங்கன்னா 10:40. திருப்பி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட். மழையோ விடியோ வெயிலோ என்ன நடந்தாலும் இன்றைக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறது. நாளைக்கு விடிய தான் 6 மணிக்கு வீட்டை போகிறது. என்ன நம்மளோட போலீஸ் மாமாக்கள் வந்து நம்மளை பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. 11 வரை ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டு போலீஸ் மாமா அடிக்கிறார். நைட்டில் நீங்கள் டீ வந்து நைட் தான் இறங்குறீங்கன்னா டீ அதில் வேணுமெண்டா 24 மணி நேரமும் அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டீ சோட்டிஸ் அதுகள் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே தண்டலாம். இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறோம். ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறோம். முன்னுக்கு ஆட்டோ பார்க்கிங். அப்படி ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா அங்கால சைட் பார்த்தீங்கன்னா ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட் இது சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இதண்டா. அப்படி இஞ்சால சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நைட் டைமில் தனியாக சோலோவாக தெரியுது. நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணிக்கு ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டில். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிடுவோம். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா டைம் சரியாக பார்த்தீங்கன்னா கட்டுறேன். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 12:07. போய் சாப்பிடுவோம். அவங்க சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. போய் சாப்பிடுவோம். என்ன சாப்பிடல 12:00 சாப்பிட போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஃப்னா பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கி போலீஸ் வந்து கலைச்சி விட்டாங்க. இப்போ சரியாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிட்டு. இப்போ கொண்டு பார்த்தேன் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுன்னு பார்த்தேன். கலைச்சி விட்டாங்க என்ன இதுன்னு கேட்காம. சரி நீ என்ன சரி வீட்டை போகிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் சாப்பிடல. இப்போ பொருட்காரங்க கலைச்சி விட்டோன்னே என்ன செய்திருக்கோம். இந்த சைடில் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலேருந்து சாப்பிட்றதுக்காக கோயில் அடியிலேருந்து சாப்பிட போகிறோம். சொதிக்கிடாக்கடா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும்னு பார்த்தோமே. பவுனியால் வந்து மச்சான் ஒரு நாள் இல்லை 10 நாள் ஸ்டே பண்ணலாம் போல இருக்குது. பவுனியால் இதை பவுனியால் ஒரு கேட்சுமில்ல மச்சான்.